மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஒருமுறை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை எப்பொழுதுமே நீங்க மாற்ற மாட்டீங்க. அதை உங்களுடைய எண்ணத்திற்குள் நீங்கள் வைத்து கொண்டே தான் இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு சிறிய விஷயத்தில் கூட நான் தான் சரி என்று பிடிவாதம் பிடித்ததால் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே பிரிந்து போயிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துத்தான் நீங்கள் இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. இருந்தாலும் உங்களுடைய பேச்சையோ நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்ளாமல் போனதால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நண்பர் ஒருவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாலும் அதை ஏற்காமல் நீங்க விலகி விட்டீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களுடைய எதிர்காலத்துக்காக பார்த்து கூறியிருப்பார். ஆனால் நீங்கள் வேண்டாத சில நண்பர்களின் பேச்சை கேட்டு அந்த ஒரு வேலையை கூட நீங்க துரதிர்ஷ்டவசமா வேண்டாம் என்று கூறி, எனக்கு அதை விட நல்ல வேலைகள் கிடைத்துவிட்டது, நல்ல ஊதியம் கிடைத்துவிட்டது என்று கூறி அந்த ஒரு நபரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தட்டி விட்டுருப்பீங்க. ஆனா நீங்கள் நம்பி போன ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை உங்களுக்குள்ள ஏமாற்றி இருப்பார். இந்த ஒரு நபர் இப்படி செய்வார் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை என்கிற அளவுக்கு உங்களுடைய மனதை சங்கடப்படுத்தும்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர், நீங்களா நம்பி சென்ற நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கியிருப்பார். அது பண மோசடி அல்லது நம்பிக்கை துரோகம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலை வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு என்னிடமே வேலை கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூறி உங்களுக்கு இருக்கின்ற வேலையையும் கெடுத்துவிட்டு புதிதாக வந்த வேலை வாய்ப்பையும் அதையும் கெடுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். காதல் உங்களுடைய கருத்தை மாற்றாமல் இருந்ததால் புரிதல் குறைந்து பிரிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. வேலை இடத்தில் மாற்றங்களை ஏற்காமல் இருந்ததால் முன்னேற்றங்கள் தடைப்பட்டது. எனவே முடிந்த அளவுக்கு வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டையும் நீங்க பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் உங்களை தேடி வாடிக்கையாளர்களும் புதிய புதிய விஷயங்களையும் நீங்களும் தெரிந்து கொள்ளவும் முடியும். இல்லை என்றால் உங்களுடைய முன்னேற்றம் அந்த ஒரு இடத்தில் தடைப்பட்டு நின்றுவிடும். உங்களை உண்மையாக நேசித்தவரின் உணர்வுகளை புரியாமல் உங்களுடைய நிலைப்பாட்டில் மட்டும் நின்றதால் அந்த உறவு உங்களை விட்டு மயங்கி போனது. அது தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்தது. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா பெற்றோரால் ஏற்பட்ட ஒரு மன துயரங்கள். 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் உங்களுடைய இடத்தில் குறிக்கும். சூரிய சந்திர கிரகங்களின் பலவீன மற்றும் தசாபுத்தி கோளாறுகளால் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இடையே ஒரு தடினமான மனத்தூரம் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டு அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த பாசம் உண்மையானதாகவே இருந்தாலும் உங்களின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் நீங்கள் தவித்த தவிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களின் சில தனிப்பட்ட முடிவுகளை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. பெற்ற பிள்ளையாக இருந்தும் அவங்களுடைய அன்பையும் ஆசையையும் முழுமையாக பெற முடியாமல் போனது உங்களுக்குள்ள ஒரு பெரும் குற்ற உணர்ச்சியை இதுவரைக்கும் விதைத்து கொண்டு அதனை நினைத்து நீங்களே இன்னும் வெக்கப்பட்டு கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் உறவினரின் அரசியலால் ஏற்பட்ட பிரிவுகள். மிதனம் ராசிக்காரங்க சுற்றத்தாரோடு இணக்கமாக வாழ நினைப்பவங்க. ஆனா 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு உண்டாகும் பொழுது உறவினர்களுக்குள் குரூரமான அரசியலானது முளைத்திருக்கும். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட சில உறவினர்கள் உங்களுக்குள் இருந்த ஒற்றுமையை குலைக்க பின்னால் இருந்த காய்களை நகர்த்தியிருப்பார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதனாலேயே உங்களுக்கு மிகவும் பாசமான உங்களுக்கு ஆதரவாக இருந்த நல்ல சொந்த பந்தங்கள் கூட இந்த உறவினர்களின் நச்சு பேச்சுக்களை கேட்டு உங்களை விட்டு விலகி சென்று கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். உங்களையும் மதித்திருக்க மாட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த ஒரு தேதி முதல் மிதனம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நீங்க பொது காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகள் இடத்தில் நல்ல பெயர்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைய இன்னும் நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளி வைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூட போகிறது. அந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் பேசினீர்கள் என்றாலே அதுவே போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. அந்த செய்திகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமும் காலமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. ஆனா அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் யோசித்து யோசித்து முடிவெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் மெதுவாக எடுத்த முடிவுகள் இப்போது சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அவசரப்பட்டு ஏதேனும் முடிவுகள் இதுதான் நல்லது சரி என்று நீங்கள் பல வேலைகளை விட்டு வருவதாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், ஒரு உறவை நம்புவதாக இருக்கட்டும், அது அனைத்துமே உங்களுக்கு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய ஒரு வெற்றியாகவே மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாக மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா நீங்க உதவி கேட்கும் நேரம் இதுவாகத்தான் இருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்க எளிதில் யாரிடமும் நீங்கள் உதவி கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் உதவி கேட்டால் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நீங்க மற்றவங்க இந்த ஒரு நேரத்துல தேடிதான் போகணும். அப்படி தேடி போகும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க உதவி கேட்டு பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் விநாயகர் வழிபாடு உங்களுடைய தடைகளை அகற்றிவிடும். மிதனம் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு உகந்த தெய்வம் முழு முதற் கடவுளான ஸ்ரீ விக்னகர்த்தா மகா கணபதி ஆவார். உங்கள் வாழ்க்கை பாதையில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் நீக்கக்கூடிய பேராற்றல் விநாயகர் வழிபாட்டுக்கு மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. சங்கடகர சதுர்த்தி நாட்களிலோ அல்லது தினசரி காலையிலோ விநாயகருக்கு அருகம்புள்ள சாற்றி ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை மனமுறைக்கு நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கும் செய்வினை, திருஷ்டி மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் சாம்பலாகி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். நர்த்தன கணபதியின் அருள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தங்கும் தடையுமின்றி வெற்றியாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம் விநாயகரை வழிபடுவதனால் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது கிடைக்கா இல்லையோ என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நபர் உங்களுடைய எதிர்காலத்துக்காக பார்த்து கூறியிருப்பார். ஆனால் நீங்கள் வேண்டாத சில நண்பர்களின் பேச்சை கேட்டு அந்த ஒரு வேலையை கூட நீங்க துரதிர்ஷ்டவசமா வேண்டாம் என்று கூறி எனக்கு அதை விட நல்ல வேலைகள் கிடைத்துவிட்டது, நல்ல ஊதியம் கிடைத்துவிட்டது என்று கூறி அந்த ஒரு நபரை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தட்டி விட்டுருப்பீங்க. ஆனா நீங்கள் நம்பி போன ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை உங்களுக்குள்ள ஏமாற்றி இருப்பார். இந்த ஒரு நபர் இப்படி செய்வார் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை என்கிற அளவுக்கு உங்களுடைய மனதை சங்கடப்படுத்தும்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர், நீங்களா நம்பி சென்ற நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கியிருப்பார். அது பண மோசடி அல்லது நம்பிக்கை துரோகம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேலை வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு என்னிடமே வேலை கொடுக்கிறேன் என்றெல்லாம் கூறி உங்களுக்கு இருக்கின்ற வேலையையும் கெடுத்துவிட்டு புதிதாக வந்த வேலை வாய்ப்பையும் அதையும் கெடுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். காதல் உங்களுடைய கருத்தை மாற்றாமல் இருந்ததால் புரிதல் குறைந்து பிரிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது. வேலை இடத்தில் மாற்றங்களை ஏற்காமல் இருந்ததால் முன்னேற்றங்கள் தடைப்பட்டது. எனவே முடிந்த அளவுக்கு வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டையும் நீங்க பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் உங்களை தேடி வாடிக்கையாளர்களும் புதிய புதிய விஷயங்களையும் நீங்களும் தெரிந்து கொள்ளவும் முடியும். இல்லை என்றால் உங்களுடைய முன்னேற்றம் அந்த ஒரு இடத்தில் தடைப்பட்டு நின்றுவிடும். உங்களை உண்மையாக நேசித்தவரின் உணர்வுகளை புரியாமல் உங்களுடைய நிலைப்பாட்டில் மட்டும் நின்றதால் அந்த உறவு உங்களை விட்டு மயங்கி போனது. அது தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்தது. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும்.
அடுத்ததா பெற்றோரால் ஏற்பட்ட ஒரு மன துயரங்கள். 9ஆம் இடம் தந்தையையும் 4ஆம் இடம் தாயையும் உங்களுடைய இடத்தில் குறிக்கும். சூரிய சந்திர கிரகங்களின் பலவீன மற்றும் தசாபுத்தி கோளாறுகளால் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இடையே ஒரு கடினமான மனத்தூரம் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டு அது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த பாசம் உண்மையானதாகவே இருந்தாலும் உங்களின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் நீங்கள் தவித்த தவிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. உங்களின் சில தனிப்பட்ட முடிவுகளை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. பெற்ற பிள்ளையாக இருந்தும் அவங்களுடைய அன்பையும் ஆசையையும் முழுமையாக பெற முடியாமல் போனது உங்களுக்குள்ள ஒரு பெரும் குற்ற உணர்ச்சியை இதுவரைக்கும் விதைத்து கொண்டு அதனை நினைத்து நீங்களே இன்னும் வெக்கப்பட்டு கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களின் உறவினரின் அரசியலால் ஏற்பட்ட பிரிவுகள். மிதனம் ராசிக்காரங்க சுற்றத்தாரோடு இணக்கமாக வாழ நினைப்பவங்க. ஆனா 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியின் தொடர்பு உண்டாகும் பொழுது உறவினர்களுக்குள் குரூரமான அரசியலானது முளைத்திருக்கும். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட சில உறவினர்கள் உங்களுக்குள் இருந்த ஒற்றுமையை குலைக்க பின்னால் இருந்த காய்களை நகர்த்தியிருப்பார்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதனாலேயே உங்களுக்கு மிகவும் பாசமான உங்களுக்கு ஆதரவாக இருந்த நல்ல சொந்த பந்தங்கள் கூட இந்த உறவினர்களின் நச்சு பேச்சுக்களை கேட்டு உங்களை விட்டு விலகி 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 சென்று கொண்டுமே தான் இருந்திருப்பார்கள். உங்களையும் மதித்திருக்க மாட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் மிதனம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறி விடுவீங்க. பொது காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நீங்க பொது காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகள் இடத்தில் நல்ல பெயர்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைய இன்னும் நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளி வைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூட போகிறது. அந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் பேசினீர்கள் என்றாலே அதுவே போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. அந்த செய்திகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமும் காலமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. ஆனா அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் மெதுவாக எடுத்த முடிவுகள் இப்போது சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். ஆனா நீங்க அவசரப்பட்டு ஏதேனும் முடிவுகள் இதுதான் நல்லது சரி என்று நீங்கள் பல வேலைகளை விட்டு வருவதாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், ஒரு உறவை நம்புவதாக இருக்கட்டும், அது அனைத்துமே உங்களுக்கு பிரச்சனைகளை தான் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒரு முடிவை எடுத்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய ஒரு வெற்றியாகவே மாறி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாக மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா நீங்க உதவி கேட்கும் நேரம் இதுவாகத்தான் இருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்க